உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னண்ணே இவ்வளவு நேரம் அந்த வேலை ஆச்சா இந்த வேலை ஆச்சான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்ப ரொம்ப அமைதியா வரீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. அங்க பார்த்ததெல்லாம் போதும்ண்ணே. கல்யாண வேலையை பார்க்கலாம் வாங்க. டேய் நீ போடா போடா. கல்யாணமாகி அந்த வீட்டில் இருந்தா தானே பிரச்சனை. அவங்கள தனி கொடுத்தன வச்சுட்டா. ரேணுகா, இருங்க வந்துடுறேன். சொல்லுங்க சகுந்தலா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இங்க வேண்டாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். தனியா போய் பேசினாதான் சரியா வரும். வாங்க. என்ன சகு, ஏதாவது பிரச்சனையா? தனியா பேச வாங்கன்னு கூப்பிட்டாலே ஏதாவது பிரச்சனையா? என்னங்க நீங்க? நாமெல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். இனிமே என்ன பிரச்சனை? சரி சரி, சொல்லுங்க. நான் நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அத முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அம்மாவோட மனசு இன்னொரு அம்மாக்கு தானே புரியும். அது மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படியா? அப்படி என்ன நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம்? இதுதான். என் பொண்ணும் உங்க பையனும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தனியா ஒரு வீடு வாங்கியிருக்கேன். வீடுனா என்னங்கிறீங்க? திருவான்மியூர்ல பீச்சுக்கு பக்கத்துல வில்லா. வீட்டோட விலை எத்தனை கோடின்னு சொன்னா நீங்க அப்படியே மலைச்சு போயிடுவீங்க. 5 கோடி. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க தனியா இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்தா தானே நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? இதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, அவங்க 2 பேரையும் தனியா வைக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதுல பிரச்சனை இருந்ததுன்னா வேண்டாம், விடுங்க. அந்த வீடே வேண்டாம், விடுங்க. என்ன, உங்க பையனும் என் பொண்ணும் அவ்வளவு பெரிய வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சு இத நான் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிடுறேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த வீட்டை உங்க ஆசைப்படியே கொடுங்க. வேணும்னா நாங்க எல்லாருமே அங்க ஷிஃப்ட் ஆயிடுறோம். பெரிய வீடுங்கிறீங்க, பீச் பக்கத்துல வேற சொல்றீங்க. எல்லாரும் அங்க போயிட்டோம்னா எங்களுக்கும் வசதிதான். என் ஹஸ்பண்டும் அப்படியே பீச் பக்கத்துலயே வாக்கிங் போவாரு. நானும் அவரு கூடவே போயிடுவேன். என்ன சொல்றீங்க? முதல்ல இவள அந்த வீட்டை வாங்க வைப்போம். மத்த விஷயங்களை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதுவும் நல்ல விஷயம்தான். நீங்க உங்க பழைய வீட்டை விட்டு போக மாட்டீங்களோன்னு நினைச்சு நான் அப்படி சொன்னேன். ஓஹோ. அப்புறம் இந்த புது வீடு சாதாரண வீடு கிடையாதுங்க. கேட்டட் கம்யூனிட்டி வில்லா. உள்ளேயே ஒரு தனி ஜிம் இருக்கு, ஒரு தியேட்டர் ஹால் இருக்கு. அதுல நீங்க எப்ப வேணாலும் படம் பார்க்கலாம். மியூசிக் ஹால் கூட இருக்கு. அதுல ஜீவா மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லா சென்ட்ரலைஸ்டு ஏசி, பவர் கட்டே இருக்காது. எப்பவும் குளு குளுன்னு இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அதான் சொன்னனே 5 கோடின்னு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க? அட வெச்சுக்கோங்க. இந்தாங்க.
இத உங்க வீட்ல நான் சொன்னா நல்லா இருக்காது. நீங்க தான் உங்க வீட்டுக்காரருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கணும். என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க நல்லதுக்காக தானே சொல்றீங்க, இதுல என்ன இருக்கு? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடு இனிமே உங்களுக்கு தான். என் பொண்ணு உங்க பையனும் சந்தோஷமா அந்த வீட்ல இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நல்லா நடந்தா என் பையன் ஆஹா ஓன்னு இருப்பான்னு ஜோசியர் சொன்னாரு. அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் வரேன். கரெக்டா நான் விரிச்ச வலையில நான் நினைச்ச மாதிரியே வந்து விழுந்துட்டா. இனிமே நாம கவலைப்பட வேண்டியதே இல்ல. மாயாவோட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப காசி யாத்திரை சடங்கு பண்ண போறோம். இந்த காலத்து பசங்களுக்கு காசி யாத்திரைன்னா என்னன்னே தெரியாது. அதனால காசி யாத்திரை சடங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி கல்யாணத்தப்ப மாப்பிள்ளை எனக்கு பொண்ணும் வேணாம் கல்யாணமும் வேணான்னு கோச்சுக்கிட்டே காசி யாத்திரை போவாரு. அதாவது காசிக்கே யாத்திரை போவாரு. அத பார்த்து பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைய நிப்பாட்டி இப்படி எல்லாம் சொல்லலாமா, என் பொண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவளை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்ல முதல்ல மாப்பிள்ள ரொம்ப வீம்பா அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாரு. நான் காசிக்கு போறதுதான்னு சொல்லுவாரு. அப்புறம் பொண்ணை பார்த்துட்டு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிப்பாரு. அவர் சரின்னு சொல்லவும் பொண்ணோட அப்பா கொடை பிடிச்சு திரும்பவும் மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து பாத பூஜை செஞ்சு என் பொண்ணை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் ஐதீகம். ஆனா ஜீவாக்கு தான் மாயானா உயிராச்சு. அவர் எப்படி அவளை விட்டுட்டு காசி யாத்திரை போவாரு? அதானே. ஏண்டா மாயா வேணான்னு சொல்லிட்டு நீ போறியா என்ன? ரேணுகா, அவங்க சம்பிரதாயப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். இப்ப நீங்க காசி யாத்திரை போங்க, பொண்ணோட அப்பா உங்களை உள்ள கூட்டிட்டு வரட்டும். சரிங்க ஐயரு. பொண்ணுக்கு தான் அப்பா இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.